அலை போல் அலை துளவும் இன்பமுத எத்திசையும் புகழ் வழக்க இருந்த பெரும் தமிழனங்கே முன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வணக்கம். யாழ் இணையதள குடும்ப உறவுகளுக்கு எங்களது இனிய மாலை வணக்கங்கள். எங்க வீட்டு சுட்டிப்பெண் யாழினி சொன்ன மாதிரி வரவு இட்டனா செலவு பத்தனா அப்படிதாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. காசு, பணம், துட்டு, மணி. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. காசு இல்லாதவங்க கால் தூசு பெற மாட்டாங்க. இப்படி வாழ்க்கையின் அடி நாதமே பொருளாதாரம் தாங்க. அதை தேடிதான் இன்னைக்கு நாம ஓடிக்கிட்டே இருக்கோம். அதை தேடிதான் கண்டம் விட்டு கண்டம் நம்ம உறவுகளை எல்லாம் பிரிஞ்சு இப்படி ஓடி ஓடி உழைச்சிட்டே இருக்கோம். கடனுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால கண்டதையும் வாங்கி குவிக்கிறோம். நம்ம ஆசையை தான் பிறர் காசாக்கிட்டு இருக்காங்க. உழைச்சு கலைச்சு இறுதியில திரும்பி பார்க்கும்போது சிலர்கிட்ட எதுவுமே மிச்சம் இருக்கிறது இல்லைங்க. பல பேர் இங்க இருந்து திரும்பி போறவங்கள பார்த்தோம்னா உடம்புல நோயோடையும் மனசுல வலியோடையும் தான் திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி வயோதிகத்துல கஷ்டப்படுற நிறைய பேரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் ஏன் இப்படி, எதனால் இப்படி, எப்படி இப்படி நடந்தது என்ற கேள்விகளுக்கு விடையாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம இன்னைக்கு கொண்டு போக இருக்கிறோம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்மளுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் நம்மள ஒரு கை பாத்துருச்சுன்னே சொல்லாங்க. எங்க திரும்பினாலும் பண கஷ்டம். பல சாம்ராஜ்யங்கள் சரிவோட விளிம்புக்கே போயிருச்சு. அதன் காரணமாக மன உளைச்சல், வேதனை, பதட்டம், பயம் இது எல்லாம் போக்கும் விதமாக நமக்கு ஏற்படும் அத்தனை டவுட்ஸையும் கிளியர் பண்ண இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தான் இன்றைய நிகழ்வின் நாயகன் திரு ஆனந்த் சீனிவாசன். இவரோட பர்சனல் இன்டர்வியூஸை நான் பார்த்திருக்கேங்க. இவர் ஒரு மிகச்சிறந்த பொருளாதார வல்லுநர். எந்த சேனலை திருப்பினாலும் இந்த கொரோனா டைம்ல இவரோட அறிவுரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இவர் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. அறிமுகமே தேவையில்லாத ஒரு பிரபலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவர் ஒரு மிகச்சிறந்த தன்னம்பிக்கையாளர். இவர் பிறக்கும் போதே நிறைய தடைகளை தாண்டி பிறந்தவர் அப்படிங்கிறது இங்க எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. மிகச்சிறந்த ஒரு ஆளுமையுடன் கூடிய ஒரு எளிமையான மனிதர் அப்படின்னே சொல்லலாம். தன்னம்பிக்கை நிறைந்த திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களை இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்விற்கு வரவேற்பதில் யாழ் குடும்பம் மிகப்பெரிய பெருமை கொள்கிறது. மற்றும் யாழ் குடும்ப உறவுகளையும் பார்வையாளர்களாகிய உங்களையும் வரவேற்பதில் யாழ் குடும்பம் மிகப்பெரிய பெருமை கொள்கிறது. வருக 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 என்று வரவேற்பதில் நானும் உங்களுடன் இணைந்து மிகப்பெரிய பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் யாழின் நிர்வாக குழுவினர்களுக்கும் மற்றும் யாழோடு இணையத்தால் இணைந்த உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஒரு காலத்தில் குவைத்தில் எண்ணற்ற சங்கங்கள் இருந்தன. ஏராளமான நிகழ்ச்சிகள் வாரந்தோறும், வார நாட்களை விட விடுமுறை நாட்களில் நாம் ஓடிய தூரமும் செலவழித்த நேரமும் அதிகமாகவே இருந்தது. பொழுதுபோக்க பல நிகழ்ச்சிகள், பொழுதை பயனுள்ளதாக கழிக்க சில நிகழ்ச்சிகள், குழந்தைகளுக்கான போட்டிகள் என்று வாராவாரம் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க ஏராளமான அரங்கங்கள் ஆயத்தமாகிக் கொண்டே இருந்தன. உலகையே புரட்டி போட்ட சூழ்நிலை குவைத்தையும் தொட்டபோது அதிர்ந்துதான் போனோம். இனி எப்படி சந்திப்போம் என்று மக்கள் சிந்திக்க துவங்கும் முன்பே உதயமாகியது யாழ். எண்ணற்ற தடைகளையெல்லாம் கடந்து சொற்பொழிவுகள், சிந்தனையை மேம்படுத்தும் கருத்தரங்கங்கள், இசை, நடனம், சமையல், இதோ இன்று பொருளாதார திட்டமிடல் கூட, இத்தனை நிகழ்ச்சிகளையும் அழகாக அரங்கேற்றி வருகின்றது யாழ். துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா எனும் பாடல் வரிகளுக்கு ஏற்ப இந்த நோய் தொற்று எனும் துன்பம் நேரிட்ட காலத்தில் நாம் அனைவரையும் ஒருங்கிணைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது யாழ். பெண்களால் நடத்தப்படும் யாழ் இனி வரும் காலங்களில் இதே போன்று தரமுள்ள நிகழ்ச்சிகளை வழங்க தயாராக உள்ளது. இன்று இருக்கும் சூழ்நிலையில் எதிர்காலம் என்னவென்றே புரியாத தடுமாற்றம் நிலவிக்கொண்டே இருக்கும் சூழலில் பொருளாதார திட்டமிடல் என்பது அனைவருக்கும் அத்தியாவசியமான ஒன்றாகிறது. இன்று பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அதற்கான வழிமுறைகளை தெளிவாக விளக்க இருக்கின்றார். யாழுடன் இணைந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாவே வாழ்க்கை அப்படிங்கிறது எதிர்காலம் குறித்த பல கேள்விகளை உள்ளடக்கியது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்றைய சூழ்நிலை நிகழ்காலத்தையே மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கிருக்கு. இந்த சூழல்ல இனி என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் கொஞ்சம் கூட பிரயோஜனப்படாது. இன்று முதல் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையும் அதற்கான திட்டமிடலும் நமக்கெல்லாம் ரொம்பவே அவசியமான ஒன்று. அதிலும் நம்மள மாதிரி வெளிநாடு வாழ் உழைப்பாளர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு திட்டமிடல் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக நம்முடன் யாழில் இணைந்திருக்கிறார் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஒரு மிகச்சிறந்த நிதி ஆலோசனை நிபுணர். சென்னையை சேர்ந்த இவர் சமூகத்திற்கு மிகச்சிறந்த பங்களிப்புகள் வழங்கிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். பெங்களூர் MS ராமையா கல்லூரியில எலக்ட்ரானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்த இவருக்கு சின்ன வயசுல இருந்தே தான் ஒரு தொழில் முனைவராகணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்பவே இருந்தது. அதனால படிப்பு முடிந்தவுடன் சென்னை திரும்பிய இவர் காமாட்சி அசோசியேட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தொடங்குறாரு. குறுகின காலத்திலேயே பிரகிருதி மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் ஆரம்பிச்சு அதுல கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆரம்பிக்கிறார். இதனைத் தொடர்ந்து திரு ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்களோட ஆர்வம் முதலீட்டுத் துறையிலும் காப்பீட்டுத் துறையிலும் அதிகரிக்க துவங்குது. இதனைத் தொடர்ந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் தன்னுடைய தடம் பதிக்க துவங்குகிறார். கற்றுக்கொண்ட நுணுக்கங்களாலும் காலத்திற்கேற்ற இவரின் அணுகுமுறைகளாலும் இத்துறை இவருக்கு நல்ல பயனை அளித்தது. இதில் திருப்தியடையாத திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் கற்றுக்கொண்ட தனக்கு தெரிந்த தகவல்களை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினால் புத்தகங்கள் எழுத துவங்குகிறார். முதல் புத்தகம் த இன்வெஸ்டர், ஆர்டினரி ஸ்டாக்ஸ், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ப்ராஃபிட்ஸ். இந்த புத்தகம் அடைந்த வெற்றியை தொடர்ந்து த ஆல்கமி ஆஃப் மணி என்ற மற்றொரு புத்தகத்தையும் வெளியிடுகிறார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் முதலீடு செய்ய நினைத்த ஏராளமானோருக்கு இந்த 2 புத்தகங்களும் அடிப்படை தகவல்களை வழங்கி மிகச்சிறந்த பயனை அளித்தது. தொடர்ந்து தன்னுடைய நிதி ஆலோசனைகளை இந்தியா முழுவதும் சென்று வழங்கி வருகிறார் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இன்று யாழின் சிறப்பு விருந்தினராக நமக்கான தேவைகளுக்காக, நமக்கான திட்டமிடலுக்கான தெளிவான ஆலோசனைகளை வழங்க இருக்கின்றார்.
உங்களுடன் இணைந்ததில் யாழ் மிகவும் மகிழ்கிறது. நாம் அனைவரும் எதிர்பார்க்கும் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் உரை இன்னும் சற்று நேரத்தில். நன்றி, வணக்கம். சார் உங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க சார். உங்க மைக் மியூட்ல இருக்கு. இப்போ ரெடியா? ரெடி சார். ஓகே. இப்போ நான் பேச ஆரம்பிக்கலாமா இல்ல வேற யாராவது பேசணுமா? சார் நீங்க பேசலாம். வணக்கம், என் பேர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். நானும் உங்களை மாதிரி ஒரு கல்ஃப் எக்ஸ்பேர்ட்டோட பையன் தான். நான் 1977 1998 வரைக்கும் எங்க அப்பா சவுதி அரேபியாவில் இருந்தார். ஸோ எங்க அப்பா ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ். அப்பெல்லாம் அங்கே ஸ்கூல் கிடையாது. நான் படித்தது சென்னையில் தான் படித்தேன். வருஷத்துக்கு 3 வாட்டி போகிறதோட சரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு என் சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து எனக்கு ரஃபாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ I'm fully aware of what you are going through and what your savings and what your life would be at this point of time. So எனக்கு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க நான் பேசணும்னா, சேவிங்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பற்றி நான் பேசணுங்கிறது தான் என்னோட தலைப்பு. ஃபர்ஸ்ட் கிருஷ்ண ஜெகத் சாருக்கும் டெஃப் சார்பாக போன வருஷம் நான் குவைத்தில் வந்து பேசினேன். ஸோ மோரார்லெஸ் நான் சொல்றது அதே பாயிண்ட்ஸை தான் தொடர மாதிரி இருக்கும். சில பேருக்கு நான் ரிப்பீட் பண்ணுறேன்னு நினச்சேன்னா ஐம் சாரி, தோஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டட் தட் டே. முதல்ல பிஃபோர் வி ஸ்டார்ட், கரன்சினா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் வந்து கரன்சிக்கு அடிக்ட் ஆகிடுறோம். ஒரு ரூபா நோட்டு, அந்த ரூபா நோட்டுங்கிறது வந்து பேசிக்லி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர். குவைத்தி தினார் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஊரில் அந்த குவைத்தி தினார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு ஊருக்கு வந்தேன்னா ரூபா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி குவைத்தி தினார் வந்து உங்கள் 7 கல்ஃப் கண்ட்ரீஸில் செல்லுமா இருக்கும். இந்தியாவுக்கு வந்தால் குவைத்தி தினார் நீங்கள் போய் எங்கேயாவது மாற்றிக்க வேண்டியது. ஸோ பேசிக்லி இந்த கரன்சிங்கிறது ஒரு பேப்பர் பிரிண்டட் பை அ சென்ட்ரல் பேங்க். இந்தியா கேஸில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அச்சடிக்கிற நோட். இந்த நோட்டு 2 வேலையை செய்யணும். ஒரு வேலை வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு எக்கனாமிக் சிஸ்டம்ல ஒரு பார்கெயினுக்கு இருக்கணும், பார்ட்டருக்கும் இருக்கணும். நான் முடி வெட்டினேன்னா முன்னாடியே ஒத்துக்கணும், 250 ரூபா தரேன், 150 ரூபா தரேன். அவர் முடிவெட்ட அப்புறம் நான் ஒத்துண்ட ஃபிகர் 150 ரூபாவோ 250 ரூபாவோ அவருக்கு கொடுக்கணும். இல்லை நான் ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் வாங்கினேன்னா அந்த விலையை கொடுக்க நான் ஒத்துண்டு அந்த விலையை நான் கொடுக்கணும். இதுதான் கரன்சியோட ஒன்று. இதை வந்து நாங்கள் எக்கனாமிக்ஸில் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். முன்னொன்று கரன்சி வந்து ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூ. அந்த வேல்யூ அது வந்து எப்போதும் ஸ்டெடியாக இருக்கணும்னு பேர். அது ரொம்ப மேலேயும் ஏறிடக்கூடாது, ரொம்ப இறங்கிடவும் கூடாது. இப்போ நம்ம குளிக்க வச்ச தண்ணி வந்து ரொம்ப சூடாக திறந்து விட்டாலும் நம்மளால தாங்க முடியாது, ரொம்ப கோல்டாக போனாலும் தாங்க முடியாது. தண்ணி வெதுன்னு இருந்தால் தான் நம்மளால கம்ஃபர்டபுளாக குளிக்க முடியும். அது மாதிரி தான் கரன்சி. ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஏறிடக்கூடாது, ரொம்ப இறங்கவும் கூடாது. ஸோ இது மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் ஓவர் லாஸ்ட் 60 or 70 years, 1945 பிரிட்டன் அண்ட் வுட்ஸுக்கு அப்புறம் வந்து அக்ரிமெண்ட் படி கரன்சி வந்து கண்டினியூஸாக டிவேல்யூ ஆரம்பிச்சது. அதாவது எப்பெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுதோ, irrespective of பார்ட்டி இன் பவர், யார் ஆட்சி செஞ்சாலும், அமெரிக்காவில் ரிப்பப்ளிகன்ஸ் இருந்தாலும் சரி, டெமோக்ராட்ஸ் இருந்தாலும் சரி, இந்தியாவில் பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, கவர்மெண்டோட பற்றாக்குறைக்கு நோட்டை கிரியேட் பண்ணிகிட்டே போவாங்க.
இந்த நோட்டோட பற்றாக்குறையை கிரியேட் பண்றதுனால இன்ஃப்ளேஷன்ங்கிறது ஒண்ணு வரும். இது பற்றாக்குறை உங்க காலத்துல கம்மியா இருந்தது, என் காலத்துல ஜாஸ்தியா இருந்ததுங்கிறதோட நீங்க தங்கத்தோட ரேட்டை மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு தூரம் ஆயிருக்குன்னு தெரியும். 1972 எங்க அப்பா எனக்கு 5 வயசு இருக்கிறச்ச ஒரு நகை வாங்கினார் NSE போஸ் ரோட்ல. அது கும்மிடி பங்காரு செட்டின்னு ஒரு கம்பெனியில வாங்கியிருக்காரு. அந்த பில் என்கிட்ட இருக்கு. 27 ரூபா ஒரு கிராம்னு வாங்கியிருக்காரு. 5 பவுனுக்கு வாங்கியிருக்காரு. 40 கிராம். 40 கிராமுக்கு ஒரு கிராமுக்கு 30 ரூபான்னு வச்சுக்கோங்க. கம்ஃபர்டபுள் கிராஸ் 1200 ரூபா கொடுத்து அன்னைக்கு வாங்கியிருக்காரு. மேக்கிங் சார்ஜஸ் அது இதுன்னு போட்டு 1300 ரூபா கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அந்த 40 கிராமை கொண்டு போய் நான் ஒரு வேயிங் ஸ்கேல்ல ஒரு சைடு வச்சேன்னா அந்த 40 கிராம் இன்னும் அந்த 40 கிராமா தான் இருக்கும். ஆனா இந்த சைட்ல அந்த 40 கிராம் வேணும்னா நான் நியர்லி அட் இட்ஸ் பீக் 2 லட்சம் ரூபாவும் கொஞ்சம் சொச்சமும் வச்சிருக்கணும். ஸோ 1300ங்கிறது 2 லட்சமா ஆயிடுச்சு. இன்னொன்று நான் எப்போதும் என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு இன்ஜினியரிங் பையன் பாஸ் பண்ணோன்னு விப்ரோல சேர்ந்துட்டானா அவனுக்கு 30,000 ரூபாய் சம்பளம். எங்க காலத்துல அது மாதிரி சம்பளம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்க அப்பா ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனது டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனின்னு ஒரு கம்பெனி போனார் ஜம்ஷெட்பூர். அவருக்கு போய் சேர்ந்த போது சம்பளம் 180 ரூபா. வீடு தனியா கொடுத்துருவாங்க கிராஜுவேட் ட்ரைனிங். பட் சம்பளங்கிறது 180 ரூபா. அன்னைக்கு கிராம் 18 ரூபா ஒரு கிராம். எங்க அப்பாவுக்கு சம்பளம் 10 கிராம் தங்கம். இன்னைக்கு வீடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஸ்டார்ட் அப் ஏதாவது ஒரு பெரிய ஃபாரின் கம்பெனினா கொடுப்பாங்க. பட் சாதாரணமா நான் வேலைக்கு போய் சேர்ற கம்பெனியில எனக்கு 10 கிராம் தங்கம் தான் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் இன்ஜினியரோட மதிப்பும் குறைஞ்சு போயிடுச்சுன்னு நம்மளுக்கு அதுலேருந்து தெரியும். ஸோ இது மாதிரி என்னோட வீடோட விலை ரொம்ப ஏறிடுச்சு அப்படின்னீங்கன்னா நீ வாங்கின போது கிராம் எவ்வளோ கிராமுக்கு வாங்கியிருப்பீங்க, இன்னைக்கு விற்கிறச்ச எவ்வளோ கிராம் தங்கம்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ரியலா வேல்யூ வந்திருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ நீங்க குயிக்கா கால்குலேட் பண்ணணும்னா அந்த வருஷம் கிராம் தங்கத்துக்கு என்ன விலைன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு என்ன ரேட்டு கொடுத்தீங்க, இன்னைக்கு என்ன ரேட்டு வாங்கினீங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். இதை தான் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூன்னு சொல்லுவோம். தங்கத்தோட வேல்யூ ஏன் கிளியரா இருக்குன்னா, டோட்டல் கோல்டு எதர் பூமிக்கு மேல இருக்கும் இல்லாட்டா பூமி கீழே இருக்கும். பூமிக்கு மேல இருந்தா நம்ம கழுத்துல இருக்கும், இல்லாட்டா பேங்க் லாக்கர்ல இருக்கும், இல்லாட்டா கடையில இருக்கும். ரொம்ப சிம்பிள், வேற ஒன்றும் கோல்டுக்கு வேலையே கிடையாது. ஆனா அது லிமிட்டட் குவான்டிட்டியில இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆல்வேஸ் அது கரெக்டா என்ன, இன்னைக்கு ரூபாவோட வேல்யூ என்ன, இன்னைக்கு குவைத் தினாரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கிளியரா உங்களுக்கு சொல்லி காட்டும். இதுதான் தங்கத்தோட வேலை. இப்ப நம்மளுக்கு இப்ப ரீசெண்டா யாராவது இந்தியன் பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த வருஷம் 18.7 லட்சம் கோடி டெபிசிட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. அதுல 13 லட்சம் கோடி நோட் அடிச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் ஆல்ரெடி 12 லட்சம் கோடி நான் கடன் வாங்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் பை த டைம் நெக்ஸ்ட் இயர் திஸ் 10 கம்ஸ், அது 14-15 லட்சம் கோடி ஆயிடும். ஆனா தங்கம் காமனா அதே தங்கம் தான் இருக்கும். சூனர் ஆர் லேட்டர் கோல்டு வில் ஷோ இட்ஸ் ரியல் வேல்யூ. கோல்டு ஏறும், ரூபா வேல்யூ குறையும். ஸோ நம்மளோட கரெக்ட் வேல்யூ ஆஃப் கரன்சி அண்ட் அசெட் என்னங்கிறத பேக் ஆஃப் தி மைண்ட் நீங்க கால்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முதல் எதிரி இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணவீக்கம் எப்போ வரும்னா, நம்மளுக்கு இது நோட் அடிக்கிறது ஜாஸ்தியா இருச்ச விலைவாசி ஏறும். விலைவாசி ஏறுறச்ச நம்மளுக்கு தெரிஞ்சிடும்.
இப்ப இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், உலகத்துல வந்து குரூட் ஆயில் விலை விழுந்தாலும், உங்களுக்கெல்லாம் வேலையில டேஞ்சரா இருந்தாலும், இந்தியாவில் குரூட் ஆயில் விலை 10 ரூபாய் ஏறி இருக்கு. போன வருஷத்துக்கு பெட்ரோல் விலை 10 ரூபாய் ஏறி இருக்கு. பெட்ரோல் விலை மட்டும் இல்லை, முட்டை விலை 20% ஏறி இருக்கு, சிக்கன் விலை ஏறி இருக்கு, மட்டன் விலை ஏறி இருக்கு, காய்கறி விலை ஏறி இருக்கு. ஸோ 6லேருந்து 7% இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இருக்கு. இப்போ இந்தியாவில் 6லேருந்து 7% இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா டெஃபினட்டா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு மேல ஒரு ரிட்டர்ன் கொடுத்தாதான் அது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 8லேருந்து 9% உங்களுக்கு ரிட்டர்ன் வரலன்னா அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் நெகட்டிவா இருக்கும். நீங்க பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க, சேவிங்ஸ் பேங்க்ல வச்சுட்டே இருப்பீங்க. ஆனா சேவிங்ஸ் பேங்க்ல வச்சிருந்து என்ன யூஸ்? 3-4% வட்டி கொடுத்தான்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் வரும். அதனால எங்க பணத்தை கையில வச்சுட்டு இருக்கிறதுனால யூஸ் கிடையாது, அதை எங்கேயாவது நம்ம டிப்ளாய் பண்ணணும். அந்த டிப்ளாய் பண்றச்ச உங்களுக்கு வர ரிட்டர்ன் தான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நம்ம அப்புறம் இன்னொன்று பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸே சேவிங்ஸா இருக்கும். இட் கேன் பி இன் ஆஸ் ஹை as 50%, பட் மினிமம் 30% வரைக்கும் உங்களால எடுத்து வைக்க முடியும். 30% இல்லைன்னா பின்காலத்துல நீங்க கஷ்டப்படுவீங்க. ஸோ இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் தியரி, நீட்ஸ் வாண்ட்ஸ் அண்ட் சேவ்ஸ். நீட்ஸ்னா உங்களுக்கு தேவையான பொருள், வாண்ட்ஸ்னா உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருள், சேவ்னா நீங்க சேவிச்சு வைக்கிறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரியணுமா சொல்லணும்னா, ஒரு ஆறு மழை பெய்யுது, தண்ணி ஆறுல கலெக்ட் ஆகுது, அந்த ஆறை அடிச்சுட்டு உங்களுக்கு ஓஷனை நோக்கி போகுது, கடலை நோக்கி போகுது. இதைதான் சங்கரர் வந்து ஒரு இடத்துல அழகா சொன்னார் சான்ஸ்கிரிட் மந்திரத்துல. அதாவது கடல்லேருந்து தண்ணி மேகமா போடுது, மேகத்திலேருந்து மழையா கீழே கொட்டுறது, தண்ணியா ரிவர்ல வருது, ரிவர் அடிச்சுட்டு திரும்பி ஓஷனுக்கு போகுது. ஸோ நீங்க போடுற உழைப்பு தான் இந்த மேகமாய் தண்ணியாய் கொட்டுறது. தண்ணியா கொட்டுறது தான் நீங்க சம்பாதிக்கிற பணம். இந்த ரிவர்ல அடிச்சுட்டு போறது தான் நீங்க செலவு பண்றது. நீங்க கவனமா செலவு பண்ணாம போனீங்கன்னா அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போயிடும். சோழன் காலத்துல இருந்து அங்கங்க கல்லெண்ணெய் கட்டி அந்த தண்ணியை தடுத்து நிறுத்துவாங்க. கிருஷ்ணராஜ சாகர்ல தண்ணி நிறுத்துறாங்க, மேட்டூர்ல தண்ணி நிறுத்துறோம், பவானியில தண்ணி நிறுத்துறோம், அது மாதிரி பல இடத்துல தண்ணி நிறுத்துறோம். அதே மாதிரி சின்ன சின்ன செக் டேம் கட்டி மழை தண்ணி தான் அங்கங்க தேக்கிறோம். இப்போ கல் உடைச்ச குவாரியில கூட தண்ணியை தேக்கி சென்னைக்கு தண்ணி கொண்டு வரும், குவாரியிலேருந்து சென்னைக்கு தண்ணி வருது. ஸோ அது மாதிரி எந்த இடத்துலலாம் உங்களால பார்த்து டேம் கட்டி பணத்தை தடுத்து நிறுத்தி சேர்க்க முடியுமோ அதுதான் சேவிங். ஓடுற ரிவர் ஓடுது, ஆறு அடிச்சுட்டு போகுது. இப்போ நீங்கள் குவைத்தில் இருக்கிறது போது 10 வருஷம் 15 வருஷம், எங்கள் அப்பாவுக்கு 20 வருஷம் ஆறு அடிச்சுன்னு போன மாதிரி உங்களுக்கும் ஆறு அடிச்சுன்னு போகும். அந்த ஓடுற ஆற்றுல எப்படி கல்லெண்ணெய் கட்டி தண்ணியை நிறுத்துறதுங்கிறது தான் உங்களோட ப்ராப்ளம். உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளியரா என்ன புரியணும்னா, சொத்துனா என்ன, லயபிலிட்டினா என்னன்னு புரியணும். நம்ம வந்து தப்பான எக்கனாமிக் சைக்கிள்ல மாட்டிக்கிட்டோம்னா சொத்தும் லயபிலிட்டியா போயிடும். 2003-4 மன்மோகன் சிங்க்கு ஒரு ஐடியா வந்தது. இந்த ஹவுசிங் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க ஐடிலேருந்து குறைக்கலாம்னு உடனே மயிலாப்பூர்ல 2000 ரூபாய்க்கு வித்துன்னு இருந்த வீடு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னைக்கு ஒரு ஃபிளாட் 20,000 ரூபாய் வரைக்கும் ஏறிக்கு. இதை தான் கிளாசிக் பபுள்னு சொல்றோம். 2004 2011 வரைக்கும். பட் 2000 ரூபாய் இருந்தபோது யாருக்கு வீடு தேவையோ அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க.
20,000 ரூபாய்க்கு போன அப்புறம் இட் பிகேம் ஸ்பெகுலேட்டிவ் பபுள். அதுக்கு மேலே ஏறிண்டே போக முடியாது. இப்போ நான் இருக்கிறது ராயப்பேட்டால 15,000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்றாங்க. இப்போ நான் ஒரு 2,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும்னா 3 கோடி ரூபாய் ஆகும். அந்த 3 கோடி ரூபாய் வாங்கணும்னா ஒருத்தர் 1 கோடி போட்டாலும் 2 கோடி ரூபாய் ஹவுசிங் லோன் வாங்கணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 4 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கணும். எவ்வளவு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 4 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்க போறாங்க? நிறைய பேர் கிடையாது. அதனால்தான் இன்னும் தூரம் 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 போய் இப்ப மகாபலிபுரத்துக்கு பாதி வழி போயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, கிரீடுல பில்டர் நிறைய கட்டிகிட்டே போறான். வெளியூர்ல இருக்கிறவங்கள வாங்க வைக்கிறது. இங்க புதுசா ஒரு மிடில் கிளாஸ் ட்ரீம் இருக்கு, நான் எப்படியாவது ஒரு லோன் போட்டாவது வீடு வாங்கணும்னு. நீங்க கேளம்பாக்கத்துல வீடு வாங்கிடுவீங்க, இஎம்ஐ கட்டுவீங்க, ஆனா கேளம்பாக்கத்துல இருக்க முடியாம சிட்டிக்கு வந்துடுவீங்க. ஸோ ஒரு வீடும் தப்பான டைம்ல தப்பான விலையில வாங்கினீங்கன்னா அது ஒரு லைபிலிட்டியா போயிடும். ஏன் லைபிலிட்டினா, நீங்க அதை கடன் போட்டு வாங்குறீங்க. ஸோ நம்ம எந்த எக்கனாமிக் சைக்கிள்ல இருக்கோம், அந்த எக்கனாமிக் சைக்கிள்ல எது அசெட்டு எது லைபிலிட்டின்னு பார்க்கணும். நார்மலா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அசெட் முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்துடுறேன். இன்சூரன்ஸ்னா சேவிங்ஸ் அப்படின்னு எல்ஐசி ஒரு பெரிய ஆர்மியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நார்மலா எல்லா பப்ளிக் செக்டர் கம்பெனியும் வேலை செய்யாது, பட் எல்ஐசி மட்டும் சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா எல்ஐசி ஏஜென்ட் பிரைவேட் பார்ட்டி, அவன் வித்தாதான் அவனுக்கு கமிஷன். உங்க எல்லாருக்கும் சொந்தத்திலேயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்லயோ 3-4 எல்ஐசி ஏஜென்ட் இருப்பாங்க. நீங்க சத்தியமா இன்னைக்கு 150 பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 145 பேராவது எல்ஐசி வாங்கியிருப்பீங்க. எல்ஐசி மாதிரி ஒரு முட்டாள்தனம் ஒண்ணுமே கிடையாது. அதுல 3-4% மேல ரிட்டர்ன் வராது. இப்ப இன்ஃபிளேஷன் 8%னா உங்க பணம் கரைஞ்சிட்டே போகுது. ஸோ இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இன்சூரன்ஸுங்கிறது உயிர் காப்பீடு. நான் இல்லைன்னா என் குடும்பத்துக்கு என்ன ஆகுங்கிறது தான் இன்சூரன்ஸ். இல்லை நான் நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகுங்கிறது தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ். என் காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுங்கிறது தான் ஜென்ரல் இன்சூரன்ஸ். அதையும் உங்களோட லைஃப் சேவிங்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன்னா உங்க இன்சூரன்ஸ் சேவிங்கே கிடையாது. கடைசியில இன்ஃப்ளேஷன் ஆன அப்புறம் உங்கள்கிட்ட வர பணம் கம்மியா இருக்கும். உங்க பென்ஷன் சோகால்டு எல்ஐசி பென்ஷன்ல ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. அதனால தயவுசெஞ்சு எந்த கம்பெனி, நான் எல்ஐசி ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன், எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட்னு போடாது. அடுத்தது டாக்ஸ் பிளானிங் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. டாக்ஸ் பிளானிங்கையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். டாக்ஸ் பிளானிங்காக சேவ் பண்ணாதீங்க. அடுத்தது அசெட்னா உங்க பணத்தை எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு. ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு அதில் 5.5% 6% கொடுப்பாங்க. அதுல ஒரு அளவுக்கு மேல பணம் போயிடுச்சுன்னா டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. டிடிஎஸ் பிடிச்சி உங்களுக்கு 4-6% வரும். நீங்க எஃப்சிஎன்ஆர் டெபாசிட் வச்சிருந்தீங்கன்னா இல்ல என்ஆர்இ அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா 5-6-7 வரைக்கும் குடிப்பாங்க, டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. பட் இதுதான் எஃப்சிஎன்ஆர், என்ஆர்இ, என்ஆர்ஓ இதெல்லாம் தான் நீங்க போடுறது. அடுத்தது ரியல் எஸ்டேட். மண்ணில் போட்டா நட்டம் ஆகாதுன்னு ஒரு பெரிய தியரி நம்ம ஊர்ல உண்டு. அதனால்தான் இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் நம்ம பிளாட்டா போட்டு வித்துன்னு இருக்கோம். ஆனா ரியல் எஸ்டேட்டுக்கு வேல்யூ குறையிறது. ஏன் குறையிறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பேண்டமிக்கு அப்புறம் யாரும் தியேட்டர் போறதே நிறுத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடியே தியேட்டர் போறது கம்மி ஆயிடுச்சு. பேண்டமிக்கு அப்புறம் தியேட்டர் போறதே நிறுத்திட்டாங்க. மாஸ்டர் படத்துக்கு 8 நாள்ல அமேசான் பிரைம்ல வந்துருச்சு. இனிமே ஏசியாலே லார்ஜஸ்ட் தியேட்டர் மதுரையில இருந்தது.
இன்னைக்கு அது மதுரையில் அந்த தியேட்டரே கிடையாது. மவுண்ட் ரோட்ல யாரெல்லாம் சென்னையில் இருந்திருக்கீங்களோ சிவாஜியோட சாந்தி தியேட்டர் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு சாந்தி தியேட்டர் கிடையாது, அலங்கார் தியேட்டர் கிடையாது. அது மாதிரி தியேட்டர்லாம் ஒன்னொன்னா குறைஞ்சிட்டே போகுது. அடுத்தது மால்னு ஒரு கான்செப்ட் வந்தது. அந்த மாலை கொள்ளத்துக்கு தான் கான்செப்ட் வந்து இப்போ ஆன்லைன்ல, இப்போ என் ஒய்ஃபா இருக்கட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப்ஸா இருக்கட்டும், எல்லாரும் எய்தர் பிக் பாஸ்கெட், அமேசான், ஃப்ளிப்கார்ட், இது மூணுத்துல தான் எல்லாரும் வாங்குவாங்க. உங்களோட சின்ன கடை போட்டு அதை வாடகை விடலாங்கிறது அவுட் ஆஃப் ரீச். ஏன்னா ஸ்லோலி கேட்டகரி பை கேட்டகரி ஸ்லோவா ஆன்லைனுக்கு போயிடுச்சு. போக போக இன்னும் கேட்டகரி ஆன்லைனுக்கு போகும். மெகா ஸ்டோர்ஸ் சர்வைவ் ஆகும், ஆன்லைன் ஸ்டோர்ஸ் ஆகும். நம்மளால பெரிய ஸ்டோர்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தியேட்டருங்கிறது போயிடுச்சு, மாலுங்கிறது போயிடுச்சு, சின்ன கடன் போயிடுச்சு. ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல இப்போ ஐடியில் இன்னும் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஆஃபீஸ் ஸ்பேஸோட டிமாண்டும் குறைய போகுது. பட் இப்போ மெட்ராஸ், ஒயிட்ஃபீல்டில் என் சிஸ்டர் இருக்காங்க பெங்களூர்ல, அங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துலையும் ஐடி கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தோம்னா ஒயிட்ஃபீல்டே ஒரு கோஸ்ட் டவுனாக மாறிடுச்சு. ஒயிட்ஃபீல்டு கோஸ்ட் டவுன் ஏன் மாறிடுச்சுன்னா டாடா கன்சல்டிங் கம்பெனில என்ன சொல்லிட்டாங்கன்னா நியர்லி 25% ஆஃப் தி ஸ்டாஃப் வீட்டிலேருந்து வேலை செய்யுங்கன்ட்டான். ஸோ என் வீட்டிலேருந்து வேலை செய்ய முடியும்னா நான் எதுக்கு ஒயிட்ஃபீல்டில் கொண்டு வந்து ஒரு வீடு எடுக்கணும்? ஸோ நீங்கள் ஒயிட்ஃபீல்டு போனீங்கன்னா எவ்வளோ அப்பார்ட்மெண்ட் காலியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஒயிட்ஃபீல்டு, சென்னையில் ஐடி காரிடார், இது மாதிரி இடத்துல தான் நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு, வாடகை குறைஞ்சிட்டே போகுது. அதனால ரியல் எஸ்டேட் 2011 அப்புறம் யாராவது ரியல் எஸ்டேட் வாங்கியிருந்தா அவங்களுக்கு வலிக்கும். தங்கத்தை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 400 கிராமுக்கு மேல தங்கம் வச்சுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு மேல அது யூஸ் கிடையாது, திரட்டும். ஏன்னா தங்கத்திலேருந்து ரிட்டர்ன் வராது. நம்ம ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்தா மாசம் மாசம் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு போகணும். ஸோ அது தங்கம் கொடுக்காது. ஸோ அடுத்தது ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ் இப்போ பேசி யூஸே கிடையாது. ஏன்னா 40 P/E ரேஷியோ முக்கால்வாசி பேர் படிச்சிருப்பீங்க, அது 40க்கு மேல போயிடுச்சு. ஜெரோம் பவல் அமெரிக்காவில் நோட்டு பிரிண்ட் அடிக்கிறாரோ இல்லையோ, அந்த பணம் தான் இந்தியாவுக்குள்ள வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை எங்கேயோ ஒரு ஆல் டைம் ஹை கூட்டின்னு போயிடுச்சு. யாருக்கெல்லாம் பசங்க 4 வயசு 5 வயசு இருக்காங்களோ அவங்கெல்லாம் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டு ஒரு 25 வருஷத்துக்கு பணம் வேண்டாங்கிறவங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடலாம். இப்போ இருக்கிற நிலைமை இதுதான். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்றச்ச ஒரு இடத்துலையும் எக்கனாமிக் சைக்கிள் பார்க்கணும். அது நம்ம எந்த ஸ்டேஜ் ஆஃப் தி எக்கனாமிக் சைக்கிள். ஒரு இடத்துல வாரன் பஃபட் சொல்லுவார், ஆவரேஜா ஒரு ஆற்றுக்கு 5 அடினா ஆரோட ஆவரேஜ் டெப்த் 5 அடி. பட் 6 அடி மனுஷன் கூட அதுல முழுகிட முடியும். ஏன்னா 5 அடி ஆவரேஜுங்கிறது நிறைய இடத்துல 3 அடி இருக்கலாம், ஒரு அடியில 10 அடி இருக்கலாம். 6 அடி மனுஷன் 10 அடியில நீச்சல் தடனா கீழே விழுந்து முழுகிடும். அது மாதிரிதான் எக்கனாமிக் சைக்கிள். எந்தெந்த இடத்துல எப்ப போடலாம்னு இருக்கு. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல 30-40% உங்களோட சேவிங்னு எடுத்து வைக்கணும். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு 20 வருஷத்துக்கு வேண்டாங்கிறத ஈக்விட்டியில கரெக்டா போடணும். ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை பார்த்துக்கோங்க, அவரை வச்சு போடுங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க போகணுங்கிறத பாண்டுன்னு உங்களுக்கு நிறைய பேர் சொல்லி இருக்க மாட்டாங்க. பாண்டுனா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் டெட் ஃபண்ட்ஸ். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா ஃபண்டோட வேல்யூ ஏறும், ஃபண்டோட வேல்யூ ஏறி இருக்கும். பட் அடுத்த வருஷம் அந்த ஃபண்டோட வேல்யூ குறையும். ஏன்னா கவர்மெண்ட் இன்னும் கடன் வாங்கும், ஈல்டு ஏறும், ஈல்டு ஏறினா அந்த வேல்யூ குறையும். ஸோ இதெல்லாம் நீங்க பீட் பண்ணணும்னா டைரக்டா பாண்ட் வாங்கணும். பட் அந்த பாண்டை வந்து ஹை குவாலிட்டி கார்பரேட் பாண்டா வாங்கணும், இல்லாட்டா ஹை குவாலிட்டி பேங்க் பாண்டா வாங்கணும்.
இது மாதிரி ஹை குவாலிட்டி பாண்டு வாங்கினீங்கன்னா 8லேருந்து 9.5% வரைக்கும் வட்டி வரும். அதை நீங்க டாக்ஸ் எஃபிஷியண்டா வாங்கணும். தட் இஸ் அதுல இன்கம் டாக்ஸை கம்மியா கட்டணும்னு மாதிரி வாங்கணும். இதை தான் நான் டெஃப்ல எப்படி பண்ணணும்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த டைம்ல பாண்டு வாங்கினவங்களுக்கு ஒரு வருஷம் வட்டியும் வந்திருக்கும், 25% பாண்டோட வேல்யூ ஏறி இருக்கும். பட் அதாவது 100 ரூபா பாண்டு நீங்க 125 ரூபாய்க்கு விற்கும். பட் நம்மளுக்கு அந்த 125 ரூபா முக்கியம் கிடையாது. ஏன்னா நம்ம 125 ரூபாய்க்கு வித்துட்டு அப்புறம் பணத்தை எங்க போடுறது? அதனால அந்த 100 ரூபா பாண்டை வச்சுக்கிட்டே இருப்போம், வட்டியை வாங்கிட்டே இருக்கிறது தான் பெட்டர். அது இன்னைக்கு எக்கனாமிக் சுச்சுவேஷன். ஒரு வருஷம் கழிச்சு ஸ்டாக் மார்க்கெட் கிராக் ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் வாங்கணும். அதே மாதிரி நீங்க பார்த்துட்டே இருக்கிற இடத்துல ரியல் எஸ்டேட்ல ரிட்டர்ன், அதாவது ஒரு சொத்தை நான் வாங்கினேன்னா அதுலேருந்து எனக்கு ரெண்டல் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடிங் வட்டிக்கு லோன் போட்டு வீடை வாங்கவே வாங்காதீங்க. பட் நான் ஒரு பில்டிங் வாங்கி அந்த பில்டிங்க்கு ரிட்டர்ன் 8% வந்ததுன்னா தென் அந்த பில்டிங்கெல்லாம் வாங்கலாம். லேண்டுக்கு மேலே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், எனக்கு லாங் டேர்ம் ரெண்டல் கான்ட்ராக்ட் இருக்கு, அது 8லேருந்து 9% இன்ட்ரெஸ்ட் வரும்னா அதை நீங்கள் தைரியமாக வாங்கலாம். அதே மாதிரி மார்க்கெட்டில், இந்த ஹீட்டட் மார்க்கெட்டில் கூட என்னை யாரெல்லாம் மணி பேச்சுங்கிற டேப்பில் ஃபாலோ பண்ணுறீங்களோ, இதில் அபவுட் 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பல ஸ்டாக்குகளை சொல்லிட்டு இருந்தேன். என்ன கூட எங்களோட டீமோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மாதம் நான் ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டீம்ல அந்த ஸ்டாக்கெல்லாம் they have done very well. பட் அது ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி தான். ஏன்னா அந்த சமயத்துல அந்த ஸ்டாக்ல ப்ராப்ளம் இருந்தது. இன்ஃபோசிஸ்ல யாரோ ஃப்ராட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தவறான செய்தி வந்தது. இண்டஸ்இண்ட் பேங்க் போண்டி ஆயிடுன்னு ஒரு தவறான செய்தி வந்தது. ஐடிசி நாளைக்கே கம்பெனி மூடிடுங்கிற மாதிரி ஒரு செய்தி கொண்டு வந்தாங்க. 140 ரூபா வரைக்கும் போச்சு. வட்டியே டிவிடெண்டே உங்களுக்கு 11 ரூபாய் வந்திருக்கும். இன்னைக்கு 220 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. அது ஒரு லாங் டேர்ம் நல்ல ஸ்டோரி. ஸோ ஒன்று, உங்களுக்கு ஒரு 400 கிராம் கோல்டு சேர்க்கணும். 2, கரெக்டான டைம்ல கரெக்டான ஸ்டாக்கை வாங்க தெரியணும், அது ஒரு அட்வைசர் வச்சுக்கணும். 3வது, கரெக்டான இடத்துல பாண்டை வாங்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டு போகணும். இதுல உங்களுக்கு 2-3 பெரிய எக்ஸ்பென்ஸ் வரும் உங்க லைஃப்ல. பசங்களுக்கு படிப்புங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ். இந்தியால நல்ல லிபரல் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கணும்னா 8லேருந்து 9 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு வரும். ஸோ பசங்க படிப்புக்குன்னு ஒரு பையன் படிக்கிறதுக்குன்னு, பையனோ பொண்ணோ 2 ஈக்குவல் 50லேருந்து 60 லட்ச ரூபா எடுத்து வைக்கிற மாதிரி வரும் இன்னிலேருந்து 10 வருஷம் தான். அதே மாதிரி கல்யாணம் வாங்க, என்னோட அட்வைஸ், கல்யாணங்கிறது கன்சம்ஷன், ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதை பசங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப். அப்புறம் உங்க பேரண்ட்ஸோட மெடிக்கல்ங்கிறது ஒரு பெரிய, அவங்களுக்கு வயசானதுல மெடிக்கல்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ. உங்களோட மெடிக்கலுக்கு நீங்க இந்தியாவுக்கு வர போறீங்கன்னா இந்தியாவில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்கி காம்ப்ரஹென்சிவ் மெடிக்கல் இன்சூரன்ஸுங்கிறத மஸ்ட் வாங்கணும். 10 லட்ச ரூபா மினிமம் இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் ஃப்ளோட்டர் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு 10 லட்ச ரூபா, ஒய்ஃபுக்கு 10 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. காம்ப்ரஹென்சிவ் வேல்யூ வாங்குங்க. நல்ல கம்பெனியில இருக்கிறதுக்குள்ளேயே காஸ்ட்லியஸ்ட் பிளான் வாங்குங்க. உங்களுக்கு ரொம்ப சொத்து இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இஃப் யூ கன்சல்ட் அ ப்ரொஃபஷனல். ஆனா அவன் இன்சூரன்ஸ் சேல்ஸ் பண்றதா இருக்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லுவான். முக்கால்வாசி பேருக்கு ஒரு வீடு 2 வீடு இருந்தா டேர்ம் இன்சூரன்ஸ் தேவையில்லை. ஒரு வீடு அவுட்ரைட்டா இருந்ததுன்னா முக்கால்வாசி டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்படாது. ஸோ 10ல் 5 பேருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்படும். மற்ற எந்த இன்சூரன்ஸும் வாங்காதீங்க. மெடிக்கல், டேர்ம், இது 2 தான் இன்சூரன்ஸ். மீதி எல்லாமே கோல்டு, கரெக்ட் டைம்ல டிஃபன் காஃபி மாதிரி இப்போ இருக்கிற நிலைமையில ஸ்டாக்கு, பாண்ட். ரியல் எஸ்டேட்ல 8லேருந்து 9% ரிட்டர்ன் மாசம் உங்களுக்கு வரும்னா போடுங்க. இல்லாட்டா ரியல் எஸ்டேட் பக்கம் போகாதீங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. நான் ஆல்ரெடி உங்களோட டைம்லேருந்து ஒரு 30 மினிட்ஸுக்கு மேலே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பேசினா போர் அடிச்சிடும் உங்களுக்கு. ஸோ
I will end here. I will give you at least another 30 minutes to ask questions. But if it goes more than 30 minutes also, it's okay. If it goes, you have been waiting long. Till the last person is cleared of its doubts, you can ask questions. Ashok contact pannom. We do financial planning. I do it almost practically free. Very nominal cost I take. I do financial planning. Tefle Ashok என்னோட friend இருக்காருங்க. Ashok கேட்டீங்கன்னா he will be able to guide you how to do this. என்கிட்ட வந்து 3 சேனல் இருக்கு. ஒன்னு வந்து மணி பேச்சுன்னு ஒரு சேனல் இருக்கு. அதை please subscribe. I put out a daily video on it. மணி பேச்சுல subscribe பண்ணுங்க. தமிழ்ல I try to explain financial concepts. இங்கிலீஷ்ல Be Rich அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன். And for younger children, Tattva பேச்சுன்னு ஒரு moral channel ஒன்று வச்சிருக்கேன். So I regularly post videos in all these 3 channels. If you can, please subscribe. Spread it along with your friends. Spread the word to your friends and relatives. You can watch my channel. You can also send a mail to moneypechu@gmail.com. But I'm saying now it will get lost. ஒரு நாளைக்கு 150 மெயில் வரும். என்கிட்ட இருக்கிற டீம்ல வந்து என்கிட்ட ஒரு 5-6 untrained staff தான் இருப்பாங்க. They will not be, you may get missed and get frustrated. So if you want to contact me, better to talk to Ashok directly. And Ashok will be able to put you on to my team so that it can be faster and less frustrating. Thank you very much for hosting me. நிறைய என்னை பத்தி kind words ரெண்டு லேடிஸ் சொன்னாங்க. I can assure you most of it is not true. But this is, I really enjoy doing what I do. Thank you very much for hosting me today. I am ready to take questions. முத்துக்குமார் சார் ஏதாவது சொல்றீங்களா சார் நீங்க? டைரக்ட் क्वेश्चन ஆன்சர்ஸ் போயிடலாம் இது. ஓகே. நிறைய क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. இடையில 2 பேரும் வந்து இன்வைட் பண்ணிருக்கோம். அவங்க வர்றதுக்குள்ள இவங்க கேட்ட கேள்விகளை உங்ககிட்ட கேக்குறேன். Okay. மீரான் ஷான்ங்கிறவர் வந்து what are the type of share we can invest for short term and long term? Short term I never invest. Invest naale long term da. In the short term speculation will lead to trouble. So please avoid any short term guns. Long term la என்னோட புக்ஸ் ரெண்டுமே கிண்டல்ல இருக்கு. கிண்டல்ல வாங்கி படிச்சீங்கன்னா my method of identifying a share is very clear. அந்த லிஸ்ட்ல ஏதாவது பார்த்து உங்களுக்கு ஃபிட் ஆச்சுன்னா that stock fits on the long term. என்னோட புக்கை தவிர பீட்டர் லிஞ்ச்னு ஒருத்தர் இருக்காரு. PETERLYNCH. அவர் 3 புஸ்தகம் எழுதியிருக்காரு. அந்த 3 புஸ்தகத்தையும் படிக்கலாம் நீங்க. For those who want to go higher, Intelligent Investorன்னு ஒரு புக் இருக்கு. இன்ஃபேக்ட் என் சேனல்ல 10 சாப்டர் நான் கமெண்ட்ரி போட்டேன். அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதனால நான் விட்டேன். அதை இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னு ஒரு வீடியோ ஆனது இல்ல. ஸோ இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரையும் நீங்க படிக்கலாம். இந்த 3 புக்கை படிச்சீங்கனாலே you will get a fair idea of what to buy and what not to buy. Thank you sir. மிஸ்டர் வாசுதேவன் லைன்ல இருக்காங்க. அவங்க கேள்விகள் கேட்கலாம். வாசுதேவன் சார் நீங்க கொஞ்சம் மைக் ஆன் பண்ணிக்கோங்க, வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க சார் ப்ளீஸ். Good evening sir. கேக்குறதா சார்? Good evening. Good evening sir, I can hear you very clearly. Thank you for explaining the things in a very simple and straight manner. I am not a finance man, but I have 2 questions to you. One question regarding the subject what you are talking. One வந்து நீங்க you said it is wise to invest in bonds, corporate bonds or bank bonds அப்படின்னீங்க. Yes. Can you suggest some of these bonds which is doing well at present? You can. I don't want to make. I am not a SEBI registered advisor. You can talk to Ashok. Ashok will have a list of bonds to give you. Which Ashok sir? F. Ashok, who's helped me organize this list, he will put you onto my team.
My team will give you a list of bonds, no problem. அசோக் குமார் சார், நம்ம Ashok, அசோக் அருள்சாமி. yeah. Last time அவரோட தான் coordinate பண்ணி அவர் தான் என்ன குவைத் கூட்டிட்டு வந்தாரு. Okay. He will help you to tell you what bonds. There are about 7 or 8 bonds ranging from 1 lakh to 10 lakhs. Okay, sir. Another question is not related to investment, but it is a query which is bothering me. I don't know whether it is politically correct to ask this question. I am reading everywhere Indian economy is not doing well, but the market is going to 50,000. I don't understand what is this. Can you throw some light on this? There is no politics in this. Thank you. I am also a spokesman for the Congress party in Tamil Nadu. But there is no politics in this question. It is very simple. Central banks all over the world are printing money. They have printed more money in the last 6 months than what they have done in the last 30 years. So in America, like Jerome Powell, Bank of England, then the Bank of Japan, then the European Central Bank, and including Indian Central Bank, that is the Reserve Bank, have printed money. That money has to find good. I think I'm echoing. Sorry, I'm echoing. So that money has to find. Yeah. So that money has to find a way to go somewhere. Money is fungible. So that money is finding its way to all stock markets. It's not only India, it's also America. All stock markets are doing extraordinarily well. So when the tap is turned, it need not even turned off. The moment the market senses that there is going to be a closure of the tap, you will come down to reality as fast as you went. If a GameStop in America ஒரு ஷேர் போச்சு ராபின்ஹுட் அக்கௌண்ட்ல மேல போய் கீழே விழுந்துருச்சு. From 4 it went to 483, and when I last checked it came down to $72. So that is what will happen to the market. We don't know when it will happen. Seth Klarman ஒரு பெரிய இன்வெஸ்டர் இருக்காரு, அவர் சொல்ற ஃபேமஸ் கோட் ஒன்னு சொல்லிடுறேன். Then do you know that the market will, when the end will come? Yes, the end will come. I do not know when the end will come. So I do not know when the end will come, but the end will definitely come. If you are already invested, enjoy the paper profits. But be mentally ready that what you are seeing in paper can drop by 50%. Thank you, sir. Thank you very much. Yeah, my pleasure. Sir, Yes, next question, please. ஹலோ சார். Yeah. வணக்கம் சார். வணக்கம்மா. என் பேரு பாமினி. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார், கேட்கலாங்களா? கேளுங்கம்மா. எல்ஐசி கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க, பெட்டர் அவாய்ட்னு சொன்னீங்க இல்லையா? Yes. எங்களுக்கு அப்ப இது வரைக்கும் அது சேஃபர் ஜோன்னு நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் வேற ஏதாவது சொல்ல முடியுமா பிளான் அந்த மாதிரி? நீங்க அசோக் பேசுங்க, நம்பர் வாங்கி பேசுங்க. ஏன்னா 4% ரிட்டர்ன் வர அதான் ப்ராப்ளம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஃபார் த சேக் ஆஃப் ஆடியன்ஸ், அசோக் அருள்சாமிங்கிறவர் வந்து கான்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே யாழ் கன்வீனர்ஸ் யார்ட்டனா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. அசோக் அருள்சாமி இஸ் அன் இன்ஜினியர், அன் ஆக்டிவ் டெப்பியன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வில் கைட் யூ டு ஹிம். ஓகே. மணியரசு சின்னசாமி அடுத்து இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எனக்குள்ள கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னாக்க, நீங்க பேசும்போது சொன்னீங்க அந்த கோல்டு ரெப்ரசன்ட்ஸ் தி இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் த மணி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதாவது மணி அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு கோல்டு. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன்ல வந்து இப்போ நம்ம கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படி பண்ணோம்னாக்க இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷனா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 400 கிராம் வந்து ஒரு லிமிட்டோட சொல்லியிருந்தீங்க. அந்த லிமிட் வந்து ஏன் அந்த 400 கிராம் வந்து சொன்னீங்க?
அதே போல வந்து என்ன கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் இருக்கு சார், கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதே போல வந்து நம்ம கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க என்னென்ன மாதிரி நமக்கு ஐ மீன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் என்ஆர்ஐக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா லிமிட் இருக்கா சொன்னீங்கன்னா. கோல்டு வந்து அல்டிமேட் கரன்சி. இப்போ நீங்க நாசி ஜெர்மனிலேன்னு ஓடி போன ஜூஸ் எல்லாம் நாளைக்கு ரொம்ப பெரிய பவர்ஃபுல் ஆனவன்னா தங்கத்தை எடுத்துட்டு தான் ஓடி போனான். ஸோ தங்கங்கிறது யூனிவர்சல் கரன்சி. இப்போ நான் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸோட கதையை சொல்லிடுறேன். நீங்க நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து இதுல கேம்ப்ல தான் பார்த்துருப்போம். பட் தெர் இஸ் another set of ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் who came to India with lot of gold. அந்த கோல்டை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த 30-40 இயர்ஸ்ல they have developed their business அண்ட் அந்த பணத்துல வந்த லாபத்தை கொண்டு போய் திரும்பி அவங்க ஊர்லயே பெருசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஊரை விட்டு ஒரு எமர்ஜென்சி, டைம் ஆஃப் வார், டைம் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது கோல்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 400 கிராம் சொன்னது மிடில் கிளாஸ்க்கு. ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு கோல்டு உதவுற மாதிரி ஒன்றும் உதவாது. 400 கிராம் கோல்டு இருந்ததுன்னா இன்னைக்கு 4500 ரூபானா 3500 ரூபாய் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. உங்களால ஒரு 15 லட்ச ரூபா இம்மீடியட்டா ரிலீஸ் பண்ண முடியும் லோன்ல. அதுக்கு தான் அந்த 400 கிராம் சொன்னேன். இன்னொன்னு பியாண்ட் 400 கிராம்ஸ் போனீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா உங்களுக்கு டெய்லி அதுலேருந்து ரிட்டர்ன் ஒன்றும் வராது. இப்போ நான் ஐடிசி வாங்கியிருந்தேன்னா எனக்கு எவ்ரி இயர் 10 ரூபா 11 ரூபா டிவிடெண்ட் வரும். நான் பாண்டு வாங்கியிருந்தா எவ்ரி இயர் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு 400 கிராமுக்கு மேல உங்களால ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியும்னா போடுங்க. பிகாஸ் கோல்டுன்னு உங்களுக்கு ரிட்டர்ன் வராது, அது லாக்கர்ல இருக்கும். எப்ப நீங்க எடுத்துக்கலீங்களோ எடுத்துக்கலாம். இப்போ சாவரின் கோல்டு பாண்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ல என்ன ப்ராப்ளம்னா 5 வருஷத்துக்கு மினிமம் நீங்க லாக்இன் பண்ணிடணும், இல்லாட்டா 7 வருஷத்துக்கு லாக்இன் பண்ணிடணும். 2% தான் இன்ட்ரெஸ்ட் வரும். அவசரத்துக்கு நீங்க எடுத்துன்னு போய் பிளட்ஜ் பண்ண முடியாது. மேனேஜரை கேட்டாங்கன்னா இந்த பேப்பர் கொண்டு அந்த பேப்பர் கொண்டுவான்னு சொல்லி 10 நாள் ஆக்கிடுவோம். அவசரத்துக்கு பணம் வேணும்னா நீங்க கோல்டு எடுத்துன்னு போனீங்கன்னா எங்க போனாலும் வாங்கிட்டு உடனே கேஷ் கொடுப்போம். அதுதான் கோல்டோட தாற்பயம். 400 ரூபா 400 கிராம் லிமிட்டு. பிகாஸ் அதுக்கு மேல உங்களுக்கு ரிட்டர்ன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். யூ நீட் டு இன்வெஸ்ட் மணி விச் வில் கிவ் யூ சம் ரிட்டர்ன். இது அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. when you retire from next month your expenses is going to be same. There is no cash flow. So gold will not give you cash flow. You need investments which will give you cash flow. Like if I have 1000 ITCs, in a normal year I can expect 10,000 rupees cash flow. So I should be able to estimate how much cash flow I need for the next 12 months and make arrangement for it from my investments. Analda and the limit சொன்னேன். சாவரின் கோல்ட் பாண்ட் வந்து நம்ம என்ஆர்ஐக்கு வந்து அப்படி கூடாது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். யார் வேணா போடலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பட் 7 வருஷத்துக்கு நீங்க பணம் எடுக்க முடியாது. அண்ட் ஐ cannot predict what will be my life 7 years from now. If I want, when a bond-o, stock-o, real estate-o, I can sell tomorrow. நாளைக்கு எனக்கு ஊரை விட்டு ஓடி போகணும்னா நான் ஸ்டாக்கை வித்துட்டு ஓடி போயிடலாம். இந்த சாவரன் பாண்டை வித்துட்டு ஓடி போக முடியாது. என்னால் பாண்டை விற்க முடியும், லேண்டை விற்க முடியும், கோல்டை விற்க முடியும், ஸ்டாக்கை விற்க முடியும். I can convert it into a currency and leave India. But sovereign gold bond I can't take anywhere. உங்க பசங்க அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னா ஃபாரிமா அவன் திரும்பி வந்து இந்த சாவரின் கோல்ட் பாண்டை கிளைம் பண்றதுக்குள்ளே உயிர் போயிடும். It cannot convert it to cash. அப்படி உங்களுக்கு கேஷ் 7 வருஷத்துக்கு வேண்டாம்னா gold bond is a great place to invest. நிறைய பேர் இந்த கோல்டு பாண்ட் பத்தி தான் சார் கேக்குறாங்க. இஸ் இட் குட் டு பை கோல்ட் பாண்ட்ஸ்? நான் சொல்லிட்டேன். Next 7 years you don't need cash flow. Gold bond is a good play investment. But if you cannot wait for 7 years, don't invest in gold bond. Once you get in, you are locked for 5 to 7 years. சார் அடுத்து சாம்பவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க.
ஒரு சின்ன பொண்ணு, so she wants to ask question. Yeah. ஹலோ சார், என் பேரு சாம்பவி. நான் இப்போ கிளாஸ் 12ல படிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருந்தேன் ஒரு ப்ராஜெக்ட்காக த ரிசெஷன் பத்தி, கொரோனா வைரஸ் ரிசெஷன். ஐ கேம் அக்ராஸ் திஸ் ஆர்டிகல் ஃப்ரம் எக்கனாமிக் டைம்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த லேபர் பியூரோ டேட்டாக்கு தகுந்த மாதிரி ஐ எம் ஆஸ்கிங் திஸ் அக்கார்டிங் டு திஸ் கொஸ்டின். ஐ எம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். அதுல வந்து நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, housing or a CPI is more than food CPI before as compared to before lockdown and after lockdown. Yeah. அது எனக்கு எப்படி இப்போ புரியல. There is no logic. அதான் நான் சொல்றேனே, there is no logic on because the money is being printed, the money has to find a place to go somewhere. Okay. So unless we live in extraordinary times when the whole market is flooded with currency. Okay. So not only is Reserve Bank, see, if you are living in India, currency is coming from two ways. One, India is, government of India wants to spend money to borrow, it gives bonds. Reserve Bank is creating money to buy the bonds, and that money is finding its way back into the system. The other thing is, foreigners are investing in India because they are getting 0% money from, suppose I'm in America, I can put my house for mortgage and get 1% loan. I will take that 1% loan, bring it to India and invest it here. When I bring it inside India, Reserve Bank will take my dollars and give me rupees. So Reserve Bank is printing rupees. Whatever you are seeing is distorted reality because of excess money being printed in all currencies of the world. So we have to wait for some time to find what is happening. So this increase in the CPI, housing, this increased level of inflation, it is not necessarily because of an increased demand in the deficit financing or inflation. Yes, there is no demand. If you live in India, you will see there is no demand for anything. Oh, okay. See, the pent-up demand in auto vehicles has died out in January. Vehicle sales have started to come down in January. So there was pent-up demand till October, November, December, because people were not allowed to buy from April to August. So October, November, December, there was pent-up demand. You will see extraordinary growth in the first quarter of next year. That is April, May, June. You will see 15% growth. Don't get fooled. Because last year, April, May, June was -23. So it has to become +23 to become where it was. -23 plus 23 cancel out to make it 0. So even if anything is done or not done, it is not going to make any difference because ultimately a V-shaped growth is expected. V-shaped growth is growth is when you go past the growth. So I'll make you further, I'll understand, teach you further. In 1920, my GDP is a aggregate turnover now. What was the turnover in 1920 of the country? Let's assume it was 100 rupees. Okay. It drops to 8% this year. So 100 minus 8 is 92. It goes up by 10% this year, next year. 10% of 92 is 9. So 92 plus 9 is 101. There is only 1% growth over 2 years. Where is the V-shaped recovery? Show me. Oh, so it is ultimately it is going to get back to normal after 2 years. So you are running on a treadmill. When you run on a treadmill, you are in the same place. So we have, since you have to run faster this year to be where you were in 1920. So don't get carried away by sharp recovery, V-shaped recovery and all that. Check the base. The base is not 2019-20. The base is 2020-21. If you have sharp growth, it should be 100 plus 11, not 92 plus 10. True. So you are running harder to be where you are. Okay. Okay. Thank you, sir. My pleasure. சார் நிறைய பேர் பாண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. அவங்களதான் அசோக் பேசிட்டு சொல்லுங்கம்மா. அசோக் எங்க டீம்ல பேசினா உடனே சொல்றாங்க.
Okay. So அதாவது NRI cannot invest in SG. NRI can invest see there are different routes. இதெல்லாம் நாம் பப்ளிக்கா சொல்ல முடியாது. Those who feel that they cannot invest, ask. குவைத்லயே எங்கள்கிட்ட 20 client இருக்காங்க. Okay. Okay. In Kuwait, my team is handling 20 clients. Okay. Right. Okay, sir. So நிறைய பேர் அந்த பாண்ட் பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம். Yeah. This is Mr. Anantraj அவங்க question. Good evening, sir. Good evening, sir. Anantraj. I am also from Nano Bangalore University, Dayananda Sagar College of Engineering. Yes, sir. Being known that, being MS Ramaya and Enda batch, sir. I joined in 82. I am 2 years junior, sir. 84 batch. 82 batch. Now I am in Kuwait working as a procurement specialist. I am husband of Vijay Lakshmi, convener of this YAR group. Solanga, sir. Nice to meet you. Just I want to introduce myself, and we have not planned any type of investment up till now. Then now we want to go as per your thing, and we will get in touch with through Ashok to you. Yes, for sir. the plan of investment. Okay. Okay, sir. Thank you for your interesting. Thank you, sir. Thank you. I have a question, sir. Yeah. இப்போ இந்த பிரைஸ்ல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? கோல்ட் டெஃபினட்டா ஏறும் சார். நீங்க if it's a false, see எப்ப இறங்கும் கோல்ட்னு சொல்லிடுறேன். When Jerome Powell starts to increase interest rates, there will be a fall in price of gold. But in rupee terms, there will not be a fall, because when Jerome starts to increase rates, money will also go out of India. So rupee oda value depreciate down. So 27 வாட்டி I have shown you. I can show you the invoice. In lifetime, I have seen gold up go 18 times. I am saying it will go 2 times. Don't worry, it will go. Thank you, sir. Is it true, or question கேட்டிருக்காங்க, is it true last 27 quarters is negative growth in India? It has been falling growth. We have continuously fallen in the last 27 quarters. The last 3 quarters is negative growth. We have been falling ever since demonetization. We have been continuously falling. 8% to 4% ஆயிடுச்சு. Even before COVID, it became 8 to 4. After COVID, it has become 4 to negative. Sir, can we buy digital gold? Is it safe? அப்படின்னு கேட்டிருக்காங்க. You can buy paper gold on National Stock Exchange. It is safe. If you buy paper gold in National Stock Exchange, it is safe. மற்ற கோல்ட பத்திலாம் எனக்கு தெரியாது. பட் NSE-ல நீங்க பேப்பர் கோல்டு வாங்கினீங்கன்னா சேஃப். So எல்லாரும் நிறைய bond பத்தி தான் கேட்டிருக்காங்க. So we will direct to Ashok Kumar. I'll just tell you what is a bond also. A bond is an instrument where somebody agrees to pay a coupon rate. What is called as a coupon rate? There is what is known as face value of a bond. A face value of a bond can be 1 lakh, 5 lakh, or 10 lakhs. Okay. But when you buy in the secondary market, you will have to pay a premium. So let me give you Karur Vysya Bank. Karur Vysya Bank oda coupon rate வந்து 12% இன்னைக்கு. நீங்க 10 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா 1,20,000 ரூபாய் வரும். ஆனா அந்த இஷ்யூ வந்து 5 years back, 4 years back வந்துருச்சு. So you will not be able to buy it for 1 lakh. So you will buy it for 1,05,000, 1,03,000, 1,04,000. It will keep fluctuating in the market. So இன்னைக்கு ரேட்ல you will make about 9.25%. That means if you have paid 1,05,000 rupees, then 12,000 rupees on 1,05,000 will come to 9,500. They will explain it to you better, more clearly. But you can hold it for 10 years
or you can sell it whenever you want. So, but normally my advice is you hold it minimum for 3 years, don't sell it before that. So 9 to 9.25% you will make. Then interest is once a year, 365 days. So when the day you sell, suppose out of 360 days, you sell at 180 days, 6 months interest accrued interest. So when you buy it with 6 months to go, you have to pay accrued interest. So what is important is par value, coupon rate, yield, and accrued interest. Ida clear explain. That is why I didn't bring bond. If I'm face to face, I can explain that to you. But on a Zoom, I can't do that. That is why I'm saying talk to them. If there is a bond, there is a face value of the bond, there is a premium, there is a yield, and there is a coupon rate. Now, yield. Coupon rate is higher than the yield. But you will get 9.5% today. If you had bought 1 year back, you would have got 10.5%. That is why I said you made a gain of 20%. If you sell it, you will get a premium of 15-20% today. So, sir, adutha question is it advisable to do business for NRI? Not today. Capital போட்டு business பண்ணாதீங்க. The best businesses are run with zero capital. இது ஒரு ancient saying இருக்கு நான் சொல்லிடுறேன். I have my friend. I have some money. I gave my money to my friend. I asked my money back. I lost my money. I lost my friend. So if you are not in India, don't do business. Agricultural land investment is worth now or not? Real estate பக்கமே போதிக்கு போகாதீங்க 4-5 வருஷத்துக்கு. Can you please explain about pension scheme? The bond தான் உங்க pension scheme. You can go to a pension manager and pay him fees to do the same thing. See, call me 20, pay me 40. Everybody has to invest only in this. Mutual funds also invest in the same place. Your pension manager is also investing in the same place. Better learn to be your pension manager so that you don't pay 3-4% fees every year. If ₹1 crore you put to work for the pension manager, he will charge you 3 to 4 lakhs fees. அதுக்கு பதிலா நீங்களே ஒரு 10 பாண்டை சூஸ் பண்ணி வாங்கிட்டு நீங்களே வட்டியை வாங்கிட்டீங்கன்னா you are a pension fund manager. There is no guaranteed pension. What he does is he takes your money, collects a fee, invests in this, takes the return and gives it back to you. Is it safe to buy or trade with bitcoins? Now, Bitcoin is a human construct. See, Bitcoin is, the technology is brilliant. It is called as blockchain. I'm eating that. It is called as blockchain technology. Right? Now, the technology is brilliant. Using that, you have created Bitcoin. But there is a shortage of Bitcoin all the time. So the value of Bitcoin keeps on going. Two dangers. If India in the parliament session, no bill to ban Bitcoin trading. Mundani on the Pandanga Reserve Bank, Supreme Court overruled it. But now they are going to put in another law which bans Bitcoin trading. So at some time, all the central banks will say, if you keep Bitcoin, it's bad. We will give you our own Bitcoin. That is what Chinese central bank has done. And now the government of India has also started a bill. So finally, how regulation will affect Bitcoin, I don't know. But if you are coming back to India, Bitcoin is not a safe place to be. If you are going to live abroad in America, it's your risk. Khalil Rahman sir, actually he is a follower in your YouTube channel. உங்க புக்ஸ் இங்க குவைட்டுக்கு வாங்கலாம்னு பார்த்தா அவரால முடியலையா? So even Kindle version is not available on Amazon கேட்டிருக்காங்க. Kindle இருக்கு சார். Kindle English version is available. Okay.
right? English version is available in Kindle. If you guys want a Tamil version, you tell me, I will send 50 books. If somebody is willing to keep it, distribute it, collect the money and send it to me, I don't mind giving 50 books. It can be in one place. And after 3 months, I can take back the money, or 4 months, I can take the money. I can ask my guy to talk to Ashok on that. But the point is, the book is in Tamil. I have not put it on Kindle. I can send the books to you. And if he can take 50 books and distribute it and collect it, well and good. India address இருந்ததுன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா புக்கை உங்க இடத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். Within India we deliver. Outside India we have not delivered because cost of transport is very high. So I have to send ஒரு இடத்துக்கு ஒரே சமயத்துல 100 புக் அனுப்பிச்சாதான் worth it. அதான் ப்ராப்ளம். Which investment is good now? அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். லதா நீலமணி. அதெல்லாம் இங்க கேட்க சொல்லாதீங்கம்மா. See, you can buy. Okay. Depends on various things. I have to look at a balance sheet before I can comment on that. Okay. Okay. Please explain about the tax changes in recent financial budget for NRI. There is no big change. Only thing, நீங்க வந்து PF ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது லீகலி. இதுல வந்து PF வந்து 2.5 lakhs மேல நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. PF-லாம். Other than that, there is no tax change at all. No major tax change. What was the rule before is the same rule. For NRI, the income earned in India is only taxable. If you have more than 5 lakhs income in India per year, then you need to worry about it. Otherwise, there is nothing to worry. Sir, please explain about NSE paper gold. Okay, NSE paper gold is a gold ETF. It tracks the price of gold internationally. There is no customs duty element kadayadu, sales tax element kadayadu. So whatever is the price of pure gold, that reflects on that. 24 karat gold or gram enna value, adhe gram da ipo irukum. And quote is available in the stock exchange. Nifty gold bees nu irukum. Adha neenga vaangineenga it is paper gold. Vithelna 3வது நாள் காசு வந்துரும். And if you want to buy physical gold, best places to buy is Dubai. முன்னாடி சவுதி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப சவுதியில 15% VAT வந்துருச்சுன்றாங்க. So wherever there is no VAT, Dubai airportல VAT refund பண்ணிடுறாங்கங்கறாங்க. குவைத்ல VAT இல்லனா Kuwait is also a great place to buy. Indiaல 13%, so not a good place to buy gold. Which is safe to buy, land or gold? Gold. Gold. Is it good to have LIC pension plan? No. It's an outrage loop by the government. Irrespective of whether my party is in power or the opposite party is in power, irrespective of who is in power, LIC is a straight loop. Don't go near LIC. Yes sir. So for எல்லாம் நிறைய அந்த பாண்ட் பத்தி தான் கேட்டிருக்காங்க. So அந்த bonds நான் வந்து அவருக்கு பேச சொல்றேன். Definitely பேசுங்க. Definitely பேசுங்க. Definitely. Thank you. Thank you so much sir. My pleasure madam. Yes sir. 1 second. We have a formal vote of thanks, sir. Yeah. Yes sir. வரவு 8 செலவு 10 என்ற கேள்வியில் தொடங்கி மிச்சம் 2 ஹாப்பினா என்று முடிந்தது துள்ளலோடு. ஆம், நாம் அனைவரும் இதே கேள்வியோடுதான் இணையத்தில் இணைந்தோம். ஆனால் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் தெளிவான உரையால் நாமும் அதே துள்ளலோடு நம் சேமிப்பை கவனிக்கச் செல்வோம் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும்
யாழ் குழுமத்தின் சார்பாக நன்றி உரை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். திரு அனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தனது வேலைகளுக்கு நடுவில் யாழ் குழுமத்திற்காக நேரம் ஒதுக்கி இன்று இங்கு இந்த இணைய மேடையில் சிறப்புரை ஆற்ற வந்ததில் யாழ் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றது. அவரது பரந்த அனுபவத்திலிருந்து நமக்கு சுலபமாக, இலகுவாக, எளிதாக விளக்கிய விதம் மிகவும் அருமை. In English, there is a saying, retirement is wonderful if you have two essentials, much to live on and much to live for. இந்த சொல்லுக்கு ஏற்றவாறு உங்கள் பேச்சு மிகவும் உற்சாகமூட்டுவதாகவும் சிந்தனையை தூண்டும் விதமாகவும் இருந்தது என்றால் மிகையாகாது. உங்கள் சிறப்புரை என்ன செய்ய போகின்றோம் என்று தெரியாமல் தடுமாறுபவர்களுக்கும் இப்பொழுது ஏன் என அமைதியாக இருக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைந்தது என்பது சிறப்பு. இப்படி அனைவருக்கும் ஏற்ப நீங்க அளித்த விரிவான உரைக்கும் அதை தொடர்ந்த கேள்வி பதில்களுக்கும் மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக எங்கள் ஸ்பான்சர்ஸ் டீம், எங்கள் ஸ்பான்சர்ஸ் டிரான்ஸ்டபிள்யூ மற்றும் மரினா ஆப்டிகல்ஸ் ஆகியோருக்கு மிக்க நன்றி. உங்களின் ஆதரவே நாங்கள் தரமான நிகழ்ச்சிகள் வழங்குவதற்கான ஆதாரம். மிக்க நன்றி. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இந்த இணைய மேடையை அலங்கரித்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். யாழ் குழுமத்திற்கு உங்கள் பேராதரவை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் உங்களின் ஆதரவு மற்றும் உங்களின் கருத்துக்கள் எங்களை மேலும் மேலும் ஊக்குவிப்பதாகவே அமைந்து வருகின்றது. உங்களின் ஆலோசனைகள் ஆண், பெண், குழந்தைகள் என அனைவருக்கும் ஏற்றவாறு எங்கள் நிகழ்ச்சிகளை வடிவமைக்க உதவுகிறது என்றால் அதுவும் மிகையாகாது. மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும். கடைசியாக இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்க இதன் பின்னால் இருந்து உழைத்த, கைகோர்த்த அனைத்து குழும உறுப்பினர்களுக்கும் நன்றிகள் பல. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திக்கும் வரை யாழ் குழுமத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். We'll stay connected through திருக்குறள் மாதிரி ரொம்ப சுருக்கமா பல விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. நிறைய ஹோம் ஒர்க் தேங்க்யூ சார். மை ப்ளஷர். நீங்க கொடுத்ததுல இருந்து தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. Thank you.